யமுனா வந்து தவறான முடிவுக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் விஜய் சொன்னோன்னே வந்து அவங்க அம்மா அழறாங்க. நம்ம சாரதா. அடுத்து வந்து இது மாரி யாரும் வேணான்னு சொல்லி போனவள வந்து இதுக்கப்புறம் பேச்சே கிடையாது. எப்போ யாரும் வேணாம் தூக்கி போட்டு இந்த உலகத்த விட்டு நெனச்சாலும், அந்த பையன் தான் முக்கியம்னு நெனச்சாலும் அவங்க கூடயே போயிட்டோம். இதுக்கப்புறம் என் மூஞ்சில முழிக்காதுன்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. அவங்க அக்காவும் அவங்கள வெறுத்துடுறாங்க. அதனால மனசு கஷ்டப்பட்டு யமுனா அழறாங்க. நம்ம வந்து காவேரியும் வந்து விஜயும் அவங்களுக்கு ஆறுதல் சொல்றாங்க. சீக்கிரமாவே இந்த பிரச்சனை தீரும். கண்டிப்பா அவங்க ஏத்துப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து இவங்க 2 பேரையும் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெனைக்கிறாங்க. ஆனா வந்து நம்ம என்ன பண்றாரு, நிவின் வந்து மறுக்கிறாரு. நான் வரமாட்டேன்னு சொல்லிடுறாரு. அதனால அவங்க வீட்ல எடுத்துன்னு போய் விட்டுர்றாங்க. அப்போ நிவின் வந்து இதுக்கப்புறம் தான் இருக்கு என் ஆட்டமே. எப்போ வந்து இந்த மாரி கட்டாய கல்யாணம் பண்ணீங்களோ, உங்க மூஞ்சிலயே முழிக்க விரும்பல. நீங்க யமுனா கிட்ட இதுக்கப்புறம் எந்த பேச்சுவார்த்தை வச்சுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு திட்டி அனுப்பிச்சிடுறாரு. அதனால யமுனா மனசு கஷ்டப்படுறாங்க. இந்த சூழ்நிலையில இங்க விஜய்க்கு வந்து நம்ம காவேரி என்ன பண்றாங்க, நன்றி சொல்றாங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நீங்க இவ்வளோ நாள் வந்து வேற மாதிரி நெனச்சிருந்தேன் நானு. நீங்க வந்து என்ன வெறுத்துருவீங்க, என்ன விட்டு குடுத்துருவீங்க. அதே மாரி வந்து எப்படியும் வந்து நிவினுக்கு ஸ்கோப் கொடுத்ததால நிவினுக்கு தான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நெனச்சிருந்தேன். உங்கள நான் நம்பவே நம்பல. நீங்க யமுனாவையும் நிவினையும் சேர்த்து வைப்பீங்கன்னு நெனச்சு கூட பார்க்கல. உங்கள தப்பா நெனச்சுட்டேன். சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கட்டி பிடிச்சு அழறாங்க. கவலைப்படாத காவேரி, எல்லாமே சரியாயிடும். இப்போவாது என்ன புரிஞ்சுக்கிட்டேன்ல, எனக்கு அது போதும். இதுக்கப்புறம் இந்த உலகத்துல எனக்கு எதுவுமே தேவையில்ல. நீ தான் ரொம்ப முக்கியம் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து நம்ம விஜய் வந்து ஹக் பண்ணிக்கிறாரு. அடுத்து வந்து விஜய் என்ன பண்றாரு, காவேரியோட பர்த்டேக்காக நெறைய வந்து வேலைகள்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாரு. பார்த்து பார்த்து எல்லா பொருளையும் ஒண்ணு ஒண்ணா வாங்கி வீட்ல வந்து பெரிய விஷயமா கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய விஷயங்கள் பண்ணிட்டுருக்காரு. இதை எல்லாத்தையுமே வந்து ராகினி பார்க்குறாங்க. ராகினி செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க. இந்த விஜய் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்ல. காவேரிக்காக இந்த அளவு யோசிக்கிறானா, இந்த அளவு பண்ணுறானா, அதே மாரி காவேரி வாழ்க்கையில பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த நிவினுக்கு வேற யமுனாவ கல்யாணம் பண்ணி வச்சுட்டான். இந்த இந்த விஜய் ரொம்ப ஓவரா போயிட்டுருக்கான். இவள சும்மாவே விட மாட்டேன். காவேரி கூட நீ எப்படி சேர்ந்து வாழ்ற? எப்படி உன் வாழ்க்கை நல்லா இருக்கு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அஜய் கிட்ட சொல்கிறாங்க. நீ என்ன பண்ணுவியோ தெரியாது அஜய். சீக்கிரமாகவே நீ வந்து எப்படியாவது அந்த வெண்ணிலாவை தேடி கண்டுபிடிக்கிற. அதுவும் இந்த பர்த்டேக்கே நீ கண்டுபிடிக்கணும். எப்படியும் இந்த பர்த்டேக்கு செமையாக செலிப்ரேஷன் பண்ணுறதுக்காக எல்லா ஏற்பாடும் இந்த விஜய் பண்ணிகிட்ருக்கான். அதனால் வந்து அந்த ஏற்பாடுலேயே அவனுக்கு வைக்கிறோம் ஆப்பு. அதனால் அந்த டைமில் வந்து வெண்ணிலாவை கூப்பிட்டு வந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். அதனால் வெண்ணிலாவை தேடி கண்டுபிடி. வெண்ணிலாவை விடவே விடாத. வெண்ணிலாவை கூட்டின்னு வந்து இந்த காவேரிக்கும் விஜயும் வாழ்கிற வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி நான் வச்சே தீருவேன் அப்படின்றாங்க. அதை கேட்டு அஜய் வந்து நீ கவலைப்படாத ராகினி, உனக்காக இந்த அஜய் வந்து என்ன வேணாலும் செய்வான். கண்டிப்பாக வெண்ணிலாவோட தான் நான் வருவேன். நான் வெண்ணிலாவை ஃபுல்லாக தேடுறேன். அந்த ஏரியாலேயே ஃபுல்லாக அலசுறேன். கண்டிப்பாக வந்து வெண்ணிலாவை நான் கண்டுபிடிப்பேன் சொல்லிட்டு அஜய் வந்து அவங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுறாரு. இதை கேட்டு வந்து ராகினி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, ரொம்ப மனசு கஷ்டப்பட்டுகிட்டே இருக்காங்க. நம்ம யமுனா யமுனா வந்து எவ்வளோ பேசி பார்க்குறாங்க நிவின் கிட்ட. நிவின் வந்து யமுனாவை நல்லா திட்டி விடுறாரு. சே நீ எல்லாம் ஒரு பொண்ணா என்கிட்ட பேசாத, உன்னை ஒய்ஃபாக நான் ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. அதனால் நிவினை பார்த்துட்டு யமுனா வந்து எவ்வளோ கெஞ்சி பார்க்குறாங்க. ஆனால் நிவின் வழிக்கு வரமாட்டேங்கிறாரு. அதனால் கலங்கி நிற்கிறாங்க யமுனா. இந்த சூழ்நிலையில் இங்கே வந்து என்ன பண்ணுறாரு, நம்ம குமரன் வந்து நிவினை பார்க்க வராரு. நிவின் வந்து குமரன் கிட்ட சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் உங்ககிட்டலாம் பேசணும்னு எனக்கு விருப்பமே இல்லைன்றாரு. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாரு குமரன். நீ என்னப்பா இப்படி சொல்கிற, நான் என்னப்பா உன்னை பண்ணேன் அப்படின்னு சொன்னோன்னே, என்ன பண்ணலை, முதல்ல பிரச்சனை ஆரம்பித்தது காரணமே நீங்கள் தான். நீங்கள் பணம் தொலைக்காமல் இருந்தால் இவ்வளோ பிரச்சனையே வந்திருக்காது. நீ என்ன சொல்கிற நிவின், எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னோடனே, உங்களுக்கு எதுவுமே புரியலன்றதான் நான் பிரச்சனையே. நான் இல்லைனா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு புரிஞ்சிருந்தால் இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது. உங்களுக்கு இப்போ வரைக்கும் புரியல பாருங்கள், அதுதான் ரொம்ப கொடுமையாக இருக்குது. நீங்கள் பணம் தொலைக்காமல் இருந்தால் இந்த விஜய் என்ற கேரக்டர் வந்திருக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆயிடுறாங்க. நீ என்ன சொல்கிறடா, எனக்கு ஒன்றுமே புரியல, உங்களுக்கு தான் புரியாது அப்படின்னு சொல்கிறாரு. சரி இப்போ எதுக்கு வந்தீங்க அதை சொல்லுங்கள். இல்லை நிவின், ஏன் நிவின் என்கிட்ட இப்படி பேசுகிற, அவனை என்னடா பண்ண அப்படின்னோடனே, இங்கே பாருங்கண்ணே, பழைய மாதிரி வந்து இந்த நிவின் இருப்பான், எல்லாருக்கிட்டையும் வந்து நல்லா பழகுவான், எல்லாரையும் நம்புவான்னு நினச்சிட்டு இருக்காதீங்க. எப்போ எனக்கு இந்த மாதிரி பெரிய நம்பிக்கை துரோகத்தை எல்லாரும் சேர்த்து பண்ணாங்களோ அப்போவே நான் முடிவு பண்ணிட்டேன் யாரையும் நம்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் பழைய நிவினை நீங்கள் பார்க்கவே முடியாது. அந்த பழைய நிவின் வந்து எப்போ வந்து முடிஞ்சிச்சு அவன் கதை. இதுக்கப்புறம் இந்த நிவின் புது நிவின். இவனுக்கு வந்து பாரபட்சம் எதுவுமே கிடையாது, இறக்க குணம் எதுவுமே இருக்க போகிறதில்ல. என் வாழ்க்கையை மொத்தமாக நாசம் பண்ணிட்டீங்க. இதுக்கப்புறம் ஏன் எல்லாரும் வந்து என்கிட்ட வந்து பரிவோட பாசத்தோடு பேசுகிறீங்க, என்னடா நீ இப்படி பேசுகிற, நான் அப்படிப்பட்டு நினைப்பேனாடா, என்னை பார்த்து என்ன இப்படி பேசுகிற அப்படின்றாங்க. இங்கே பாருங்கண்ணா, நான் வந்து உங்களை கடுமையாக சொல்ல வார்த்தைகளை விட்டுருங்கண்ணா, இதுக்கப்புறம் மோஸ்ட்லி வந்து என்னை தேடி வராதிங்க அப்படி சொல்லிடுறாரு. அதனால் மனசு கஷ்டப்படுறாரு நம்ம குமரால் தாங்கிக்கவே முடியல. நிவினா இது இப்படி பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து நம்ம யமுனா கிட்ட சொல்கிறாரு, யமுனா கவலைப்படாத, நிவின் மாறிடுவான், அவன் கோவத்தில் இருக்கான்னு சொல்லிட்டு வராரு.